எட்சியில் வந்து உங்களோட ஆர்டருக்கு ஷிப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் ஆக்னஸ் கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேரோட ரீசன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் எப்படி பண்ணுறது, ஆர்டர் நமக்கு எட்சிலேருந்து வந்துருச்சு, அப்போ அதை எப்படி ஷிப் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் 3ஆக கிளாஸிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபைலாக வச்சுருப்போம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடிஎஃப், இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், இல்லை ஒரு எக்ஸல் ஃபைல், அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை எஸ்விஜி ஃபைல்ஸ் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்டை நம்ம லிஸ்ட் பண்ணும்போதே அந்த ப்ராடக்ட்லேயே என்னென்ன ஃபைல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத ஆட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எந்த ஃபைலெல்லாம் செல் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் நம்ம ஏற்கனவே லிஸ்ட் பண்ணும் போதே அந்த ப்ராடக்ட் கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் நம்மளோட டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, நேராகவே அந்த கஸ்டமரோட இமெயிலுக்கு போயிடும். இந்த இமெயிலில் வியூ யுவர் ஃபைல் ஆன் எட்சி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா லாகின் பண்ண கேட்கும். லாகின் பண்ண உடனே கஸ்டமர் வாங்கின அந்த லிஸ்டிங்கோட ஃபைல் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஒன்று வந்து ரெசிப்ட் வேணும்னா கஸ்டமர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல்ஸ், என்னெல்லாம் ஃபைல்ஸ் நம்ம அந்த லிஸ்டிங்கில் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே அட் ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிரும். இப்படி இல்லாமல் நேராகவே கூட எட்சியில் இருந்துமே அவங்களோட ஆர்டர்ஸை அவங்க ஃபைன் பண்ணலாம். ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் இல்லையா, எட்சியில் உள்ள கஸ்டமரோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பர்ச்சேசஸ் அண்ட் ரிவ்யூஸ், அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கோம் எட்சியில் அப்படின்ற அந்த லிஸ்ட் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் டிஜிட்டல் ஃபைல்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா திருப்பியுமே அது அகெயின் நமக்கு வேண்டிய ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண கேட்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வாட்டி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், இல்லை எத்தனை வாட்டினாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா டிஜிட்டல் ஃபைல்ஸ் வந்து ஒரு தடவை செல் பண்ணாலே எத்தனை வாட்டினாலும் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அவங்க எந்த டிவைஸில் வேணுமோ வேறு டிவைஸில் இருந்து கூட அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு டெலிவர் ஆயிரும் அவங்களோட ஃபைல்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்காகவே உள்ள வெப்சைட்ஸ், யூஸ்வலாக பிரிண்டிஃபை, பிரிண்ட்ஃபுல் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க எட்சியில். இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை எட்சி ஷாப்போட லிங்க் பண்ணி விட்டுறணும். நம்ம என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அந்த பிரிண்ட்ஃபுல் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டில் இப்போ வந்து எனக்கு வந்து டிஷர்ட்டில் என்னோட குவில்லிங் டிசைன் ஒன்று வந்து நான் டிஷர்ட்டில் போட போகிறேன் அப்படின்னா அந்த டிசைனை வந்து அந்த வெப்சைட்டில் போய் நான் எடிட் பண்ணி எந்த டிஷர்ட்டில் வேணும், அதுலேயுமே நான் எதாவது கலர்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து டிஷர்ட்டில் எந்த இடத்துல எந்த சைஸில் இருக்கணும் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு மாக்கப்பும் கொடுப்பாங்க. லிஸ்டிங் ஃபோட்டோவாக நம்ம அந்த மாக்கப்பையே யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் அந்த பொருளை ஆர்டர் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கும் வரும், நம்மளோட அந்த பிரிண்டிஃபைக்கும் போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டில் என்ன கலர் கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சைஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே பேக் பண்ணி நமக்காக கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட வேலை வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணது மட்டும்தான் நம்மளோட வேலை. மிச்சம் எல்லாமே இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றனால நமக்கு ஐஇ கோட் வேணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் தேவைப்படும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஆர்டர் வந்த உடனே நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும், நம்மளோட எட்சி ஆப்லேயும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளே ஆன ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாகவே அந்த பொருளை எவ்வளோ நல்லா டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டைமிங் கொடுத்துருப்போம். ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். 2 டைம் இருக்கும் எட்சியில். ப்ராடக்டை ஒரு கஸ்டமராக ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து 2 டைம் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தோன்னா ப்ராசஸிங் டைம், அடுத்தது டெலிவரி டைம். ஸோ இந்த ப்ராசஸிங் டைம்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஹேண்ட்மேட் திங்காக நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சில பொருட்கள் பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ராடக்டே செய்ய தொடங்குவோம். ஸோ ஒரு நாளில் செய்யலாம், சில ப்ராடக்ட் 5 days ஆகலாம், எனக்கெல்லாம் சில ப்ராடக்ட்லாம் 2 weeks ஆகும் செய்து முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் 2 weeks ப்ராசஸிங் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அடுத்தது டெலிவரி டைம் பார்த்தோன்னா, இந்த 2 weeksல நான் செய்து முடித்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுருவேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அது யூஎஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். யூஸ்வலாக இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 2 weeks 3 weeks அப்படி ஆயிரும். அதே மாதிரி யூஎஸில் பார்த்தோன்னா யூஎஸோட
ரைட் சைடில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராக போகும். லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். பிகாஸ் அந்த ஃப்ளைட் ரூட் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்தெல்லாம் மாறும். அதனால் எல்லாருக்கும் காமனாக யூஎஸ் அப்படின்னா ஒரு காமனான டெலிவரி டைம் தான் கொடுக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக யூஎஸ்க்கெல்லாம் ஒரு 21 to 28 டேஸ் ஆகும், 3 to 4 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது எதுக்குன்னா நம்மளோட சேஃப்டிக்காகவும். ஆப்வியஸ்லி ஒரு கஸ்டமராக நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எப்போ வீட்டுக்கு வரோம் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆர்வம் வந்து நம்மளோட எட்சி கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கும். பொருள் டிலே ஆச்சு அப்படின்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு ரிவ்யூவும் பேடாக போடுவாங்க இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, டைமை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக நான் சொன்ன டைமுக்குள்ளே ப்ராடக்ட் போயிடும். சொன்ன டைமுக்கு முன்னாடி வந்துருச்சுன்ற சந்தோஷமும் அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி நமக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய. இப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைல் ஆப்புக்கு எப்படி வரும், உங்களோட எட்சி வெப்சைட்டில் உள்ள டேஷ்போர்டில் எப்படி காமிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2 டிவைசஸ்லையுமே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே நமக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் வரும். எட்சி டிரான்சாக்ஷன் அப்படின்ற நேமுக்கு கீழே வர இமெயிலில் தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இது இல்லாமல் வேறு ஏதாவது நேமில் வந்தது அப்படின்னா அது வந்து ஸ்கேமான மெசேஜாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எட்சி முடிஞ்ச அளவு எப்போவுமே நமக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேஃபாக வருதா அப்படின்றத முடிஞ்ச அளவு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஸ்கேமர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அந்த மெயிலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஆர்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். யாருக்கு அனுப்புகிறோம், என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காசு நமக்கு வரும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதுலேயுமே நீங்கள் இந்த ஆர்டர் நம்பர் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ லாங்காக நம்பர் இருக்குது, இதுக்கப்புறமா உள்ள நம்பர்ஸ் தான் உங்களோட ஆர்டருமே வரும். ஒருவேளை ஸ்கேமர்ஸ் யாராவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பி உங்களை ஏமாற்ற பார்த்தாங்க அப்படின்னாலுமே இந்த நம்பரில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது மொபைல் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். நம்மளோட மொபைல் ஆப்லேயே லைக் ஏதாவது எட்சி ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி மார்க் காட்டும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டேஷ்போர்டில் கீழே ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயுமே எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஓப்பன் ஆர்டர்ஸ், கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆர்டர்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்க ஆர்டரை பற்றின டீட்டெயில்ஸ் காட்டும். அதாவது அவங்களோட அட்ரஸ், என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை காப்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் ஏதாவது ஆப்ஷன் நம்ம கேட்டிருந்தோம், இல்லைனா வேரியேஷன்ஸ் ஏதாவது நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம்னா அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு, அது எல்லாமே இந்த ஆர்டர் அப்படின்றதுல தான் இருக்கும். அடுத்தது நம்மளோட ஆர்ட் ஒர்க் மேக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே செய்து வச்ச கார்டு என்கிட்ட அதே டிசைன் இருக்குது அப்படின்றனால அதை நான் எடுத்துட்டேன். நான் யூஸ்வலாக என்னோடய கார்ட் கூட ஒரு என்வெலப் வச்சு அதை வந்து ஒரு செலஃபன் கவரில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து தூசி அடையாது, பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி என்னோடய ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா 3Dயாக இருக்கும், கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் நார்மலாக ஒரு என்வெலப்பில் போட்டு அனுப்பினேன் அப்படின்னா ஸ்குவீஸ் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பபிள் என்வெலப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து வச்சுட்டு இது கூட அடிஷ்னலாக ஒரு தேங்க்யூ நோட் பிரிண்ட் பண்ணது தான் வச்சுருக்கேன். அது கூட பின்னாடி வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனாக ஒரு நோட் எழுதியிருப்பேன், தேங்க்யூ என்கிட்ட பொருள் வாங்கினதுக்காக அந்த மாதிரி. அதே மாதிரி அது கூட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக 2 திக்கான போர்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதை வந்து இந்த பபிள் என்வெலப்பில் நான் போட்டு அனுப்ப போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அடுத்தது கஸ்டமரோட அட்ரெஸை நான் ஹேண்ட் ரிட்டனாக தான் எழுதுகிறேன். அதே மாதிரி நான் ஷிப்பிங் லேபிள் இல்லை ரெசிப்ட் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னா ரெசிப்ட் வந்து நார்மலாகவே கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்கின உடனே அவங்களோட இமெயிலுக்கு போயிடும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். எட்சியை பொறுத்த வரைக்கும் அது கம்பல்சரி கிடையாது நம்ம கூட அனுப்பணும்னு, ஏன்னா அவங்களே ரெசிப்டை வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நம்ம இப்படி செய்தோம் அப்படின்னா அது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தானே, அதனால அது வந்து இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் நமக்கு. ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியணும் அனுப்பணும் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டில் இருந்து நம்ம அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா என்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அனுப்பிடலாம். இங்கே பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன்லேயே பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்லிப், ரெசிப்ட் இது ரெண்டுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங் ஸ்லிப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பையர்ஸ்க்காக. ஸோ பையருக்கு நம்ம உள்ளுக்கு வச்சு அனுப்புறதுக்காக உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்டருக்கு அது கொண்டு போகும். அண்ட் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா என்ன பொருள் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுலேயுமே நம்ம வேணும்னா நம்ம
டிஸ்கவுண்ட் கோட் ஏதாவது இருந்தது கொடுக்கணும் கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு நினச்சோன்னா அது கிளிக் பண்ணலாம். இதில் நான் ஏற்கனவே என்னோடய ஷாப்பில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்க ப்ரோமோ கோடோட லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதிலேருந்தே நான் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு பர்சனலைஸ்டாக ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு நம்ம திருப்பி பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் அந்த பிரிண்ட் அவுட்டில் ஆட் ஆன் ஆகும். ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணி நம்மளோட ஆர்டர் கூட நம்ம வச்சு அனுப்பலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெசிப்ட். ஸோ இந்த ரெசிப்ட்டும் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கஸ்டமருக்கு அனுப்பலாம், இன்னொன்று வந்து நம்மளோட ஓன் பர்பஸ் ரெக்கார்ட் கீப்பிங்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பேக்கிங் ஸ்லிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளை அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர் கிஃப்ட் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட பிரிண்ட் அவுட்டில் வந்து பொருளோட விலை இருக்காது. ஒருவேளை அவங்க வந்து நார்மலாக வாங்குகிறாங்க, அது கிஃப்ட்டுன்னு அவங்க சூஸ் பண்ணலை அப்படின்னா நார்மலாக நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது நம்மளோட ப்ராடக்டோட இமேஜ், ப்ராடக்டோட நேம், டீட்டெயில்ஸ், அதோட விலை எல்லாமே வரும். கிஃப்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விலை மட்டும் இருக்காது. ஸோ இந்த அட்ரஸை எழுதிட்டு நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா போஸ்டல் சர்வீஸில் கொண்டு போய் அதை சென்ட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டே ட்ராக்கிங் நம்பர் அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிற கிடையாது, அந்த கவர் என்வெலப்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான் எனக்கு ட்ராக்கிங் நம்பர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹோல்சேலாக வாங்குகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ இங்கே எனக்கு இருக்குது. இந்தியாவில் எப்படி அவைலபிள், பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தனியாக ஏற்கனவே ட்ராக்கிங் நம்பரோட கவர்ஸ்லாம் அவைலபிளாக, இல்லை உங்களோட ப்ரைவேட் கொரியர் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட அவைலபிளாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டே நமக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர் கிடச்சிரும். எனக்கு ட்ராக்கிங் நம்பர் போஸ்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்படின்றனால என்ன பண்ணுவேன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து தான் என்னோடய ஆர்டரை நான் எட்ஸி டேஷ்போர்டில் கம்ப்ளீட் கொடுப்பேன். திருப்பியும் என்னோடய எட்ஸி மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் என்னோடய அந்த ஆர்டர் இன்னும் ஓப்பன் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றனால இந்த கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடலாம். இதில் கேட்குற விஷயங்களை நம்ம என்ட்ரு பண்ணணும். லைக் ட்ராக்கிங் நம்பர், எந்த போஸ்டல் சர்வீஸ் மூலமாக போட்டோம், போஸ்டல் சர்வீஸா இல்லை கொரியர்ஸா, ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது கொரியர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்றைக்கு பொருளை போடுறோம், லைக் ஏற்கனவே நான் இன்றைக்கி போட்டுட்டேன் அப்படின்னா இன்றைக்குள்ள டேட் இருக்கும். மேபி உங்கள்கிட்ட ஏற்கனவே கொரியர் கவர் இருக்குது, ட்ராக்கிங் நம்பர்லாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அதை ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்ற டேட்டையுமே அதில் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்பட்டால் நோ டு பையர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேபி நான் சில நேரம் இன்னும் எவ்வளோ நாளில் அவங்க ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்ற டேட் கொடுப்பேன். ஸோ தட் அவங்களுக்கு ஆன்டிசிபேஷனும் இருக்கும், அதே போல் கொஞ்சம் பொறுமையும் இருக்கும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட ஆர்டரோட இன்ஃபர்மேஷன் நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு மெயில் போகும். வேணும்னா நமக்கும் அந்த இமெயிலோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இமெயிலுக்குமே ஒரு காப்பி சென்ட் ஆயிரும். அந்த டெலிவரி நோட்டிஃபிகேஷனுக்கான இமெயில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்தது நம்ம வெப்சைட் டேஷ்போர்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட எட்ஸி வெப்சைட்டில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்டில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரிக்கான பேஜஸ் வரும். ஸோ இந்த பேஜ்லையுமே பார்த்தோன்னா கம்ப்ளீட்டட் ஆர்டர், நியூ ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம அந்த நியூ ஆர்டரை கிளிக் பண்ணோன்னா இருக்கிற எல்லா நியூ ஆர்டர்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரோட ரைட் சைடில் பார்த்தோன்னாலுமே மெசேஜுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டமருக்கு வேணால் மெசேஜ் அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறமா கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம மொபைல் ஆப்பில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு தனி விண்டோவில் ஓப்பன் ஆகும். லைக் எப்போ டிஸ்பேச் பண்ண போகிறோம், பையருக்கு ஏதாவது நோட் கொடுக்கணுமா, எந்த கொரியர் சர்வீஸில் அனுப்புகிறோம், என்றைக்கு அனுப்புகிறோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கவனிக்கலாம். அவங்களுக்கு போகிற இமெயில் நோட்டிஃபிகேஷன் நமக்கும் வேணும் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு இமெயில் வரும், கஸ்டமருக்கும் ஒரு இமெயில் வரும். கம்ப்ளீட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி அந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டட் ஆர்டருக்கு போயிடும். உங்களோட மொபைல் ஆப்லேயும் அதே மாதிரி தான் கம்ப்ளீட் ஆர்டருக்கு அது தானாகவே மூவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வேலை முடிஞ்சுது. இருந்தாலும் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டனாக தான் அட்ரஸ் எழுதுவேன். யூஸ்வலாக நம்ம வந்து
ஒரு ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பணுன்னா எப்படி எழுதுவோம், இல்லை ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது ஒரு கொரியர் ஏதாவது அனுப்பணுன்னா நமக்கு ஹேண்ட் ரிட்டனாக எழுதுவோம் இல்லையா, டு ஃப்ரம் அட்ரஸ்லாம் அந்த மாதிரி தான் எழுதி அனுப்பேன். ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஃபுல் கம்ப்ளீட் அட்ரஸ் எழுத வேண்டாம், பட் நம்மளோட ஃபோன் நம்பர் தேவைப்படும், அப்புறம் கஸ்டமரோட ஃபோன் நம்பர் தேவைப்படும். இந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வந்து யூஸ்வலாக ஹெச்சியில் நமக்கு வராது, கஸ்டமரோட அட்ரஸ் மட்டும்தான் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஆர்டர் வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, இமீடியட்டாக கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ப்ராடக்டை ஷிப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க இங்கே உள்ள ஷிப்பிங் சர்வீசஸில், அதனால நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் தான் கஸ்டமர் அனுப்புவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே அந்த பர்சனலைசேஷன் அந்த மாதிரி டாபிக் இருக்கும் இல்லையா, அதில் போய் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கம்பல்சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, கண்டிப்பாக கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் டைப் பண்ணிடுவாங்க. ஆர்டர் வந்த உடனே அனுப்பிடலாம் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, கஸ்டமரோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ராடக்டை பேக் பண்ண தொடங்கிடலாம். ஸோ இது ஒன்று. அதே போல் பேக் பண்ணும் போது வந்து நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளோட நார்மலாக இப்போ போஸ்டல் சர்வீஸ்லேயோ கொரியர் சர்வீஸ்லேயோ யார் மூலமாக நம்ம அனுப்பினாலும் அந்த பாக்ஸோட சைஸ் எவ்வளோ அப்படின்ற கேல்குலேஷனை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நார்மலாக நம்மளோட ப்ராடக்டோட வெயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வால்யூமெட்ரிக் வெயிட் அப்படின்னு 2 வெயிட் பார்ப்பாங்க. ஸோ ப்ராடக்டோட வெயிட் சில நேரம் கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த பேக்கோட அளவு பார்த்தோன்னா பெருசாக இருக்கும். யூஸ்வலாக அந்த வால்யூமெட்ரிக் வெயிட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட சைஸ், அதோட ஹைட், லெங்த், வித் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் வால்யூமெட்ரிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் மாறும். சில நேரம் உள்ளுக்கு வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து வெறும் ஒரு 1/4 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை போடுவாங்க. அதனால ஷிப்பிங் காசு ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த ப்ராடக்டோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் தான் நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் போகும். கார்கோக்காக வச்சுருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம எந்த சைஸ் பாக்ஸ், எத்தனை சைஸ் பாக்ஸஸ் அடைச்சா அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகும் அப்படின்றது தான் அவங்களுக்கு கணக்கு வரும். ஸோ அதனால தான் அவங்க இந்த வால்யூமெட்ரிக் வெயிட்டை பார்க்குறது. இதனால் இந்த வால்யூமெட்ரிக் வெயிட்டில் நம்ம காசு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா அந்த சைஸை முடிஞ்ச அளவு தின்னாக்க பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்ம உள்ளுக்கு வச்சுருக்கிற நம்மளோட ப்ராடக்ட் சேஃபாக போகுதா அப்படின்ற அந்த பேக்கிங்கில் நம்ம கன்ஃபார்மாக சேஃபாக அனுப்பணும். ஏன்னா அது நம்மளோட முக்கியமான விஷயம் இல்லையா. அதே போல் இப்போ ஒரு வேளை அது ட்ராவல் ஆகிற நேரத்தில் ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஒரு வேளை கஸ்டமர் வந்து ரீஃபண்ட் கேட்குறாங்க, இல்லைனா திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அது வந்து நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னா நமக்கு தான் அது ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு அனுப்பும் போதே சேஃபாக ப்ராடக்ட்டை அனுப்பிடுங்க. அதை தாண்டியும் சில நேரம் சில இஷ்யூஸ்லாம் வரும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கஸ்டமருக்கும் காசு கம்மியாகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃப்ரேமோட செல் பண்ணுவேன், ஃப்ரேம் இல்லாமலும் செல் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ அவங்களுக்கு வேணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஃப்ரேமோடு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது ஆஃப்கோர்ஸ் நமக்கு வெயிட் ஜாஸ்தியாக போகுதுன்னா நம்மளோட அந்த பாக்ஸோட சைஸ் கண்டிப்பாக ஃப்ரேமும் இருந்தது அப்படின்னா சைஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் எவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலலாம் எந்த கொரியர் அனுப்பினாலும் நம்ம வந்து பேக்கை காமிச்சிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. ஈவன் கொரியர் ரெகுலர் கொரியர்னாலும் பேக் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இல்லை அங்கே உள்ள ஆளுங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் பழகிட்டீங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட் தான் எல்லா வாட்டியும் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரினா ஓகே அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிடாதீங்க. பட் தேவையான எல்லா விஷயமும் வச்சுக்கோங்க. லைக் இப்போ வந்து பபிள் ரேப் போட வேண்டிய விஷயங்களுக்கு பபிள் ரேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத கஸ்டமர்ஸ் விரும்புவாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நான் கூட இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணணும். லைக் நார்மலாக வந்து பபிள் ரேப் போட்டு அனுப்புவேன். இப்போ ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய காசுக்கு விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்காக இப்போ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்மளோட ஃப்ரேமை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு லேயர் ஆஃப் அந்த பெரிய டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி, அப்போ அதை அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஃப்ரேம் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ் வர அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தது இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற அந்த தாட் வரும்.
ஒரு விதமான மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. அடுத்தது அந்த பபிள் ரேப் எல்லாம் பார்த்தோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணோன்னா பபிள் ரேப்பில் வரும்ல. ஸோ அந்த பபிள் ரேப்பை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அந்த பபிள் ரேப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர்லேயே பபிள் ரேப் மாதிரி அந்த ஒன்று இருக்குல்ல, ஹனிகோம் மாதிரி ஒரு டிசைன், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அதே போல் சில நேரங்களில் வந்து நான் பாக்ஸே வந்து நார்மலாக வீட்டில் இருந்த அட்டைப்பெட்டியை கட் பண்ணி அதையே பாக்ஸாலாம் செய்து கொடுத்துருக்கேன். பட் அதில் இந்த பேக்கேஜிங்கில் இன்னொரு பாயிண்ட் எழுதிக்குவேன், ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரீபர்பஸ் பண்ண பாக்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரீபர்பஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பாக்ஸை தூக்கி தான் போட போகிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது. நம்ம நார்மலாக இந்தியாவில் வாங்குகிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சாதா பேக்கிங்கில் இருக்கும். சிலதெல்லாம் ஒழுங்காக பர்ஃபெக்டான ஷேப்பில் கூட இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள பீப்புளும் வந்து அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி திங்ஸை வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க இல்லையா. இப்போ ஈவன் என்னோடய குவில்லிங்க்குமே ஒரு வாட்டி ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே குவில்லிங் செய்கிறவங்க அவங்கவுங்க செய்த பொருளை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாற்றி மாற்றி டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் இதில் வந்து ஒரு சின்னதாக பொம்மை மாதிரி செய்வேன், 3D பொம்மை. அவங்களுக்கு யாருக்கும் அது செய்ய தெரியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, என்ன அதை சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. ஓகேன்னு செய்துட்டு அதில் அந்த கோன் மாதிரி ஷேப் தான் அதோட பாடி இருக்கும். அதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுவேன், ஃபெவிகால் அப்ளை பண்ணுவேன். ஃபெவிகால் எதுக்கு அப்படின்னா, அந்த அந்த ஷேப்பை வந்து அது அப்படியே ஸ்டிஃபாக அந்த ஷேப் அப்படியே நிற்கிறதுக்காக. அப்போது யூஸ்வலாக நம்மளோட பழக்கப்படி க்ளூவை வந்து உள்ளுக்கு போட்டுட்டு கை வச்சு தான் அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். பார்த்தா கூட இருக்கிற எல்லோரும், ஐயோ க்ளூவை கை வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அப்போ தானே ரியலைஸ் பண்ணேன், லைக் நமக்கு அது வந்து நார்மலான விஷயம். பட் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் நம்ம எங்கே யாராவது பார்க்கும்போது பண்ணோன்னா ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் அவங்க அப்படி டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருக்காங்கன்றனால அவங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம கொடுக்குறது வந்து என்னது இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ற விஷயம் வந்து மாறும்போது, அந்த ப்ரெசன்டேஷன் மாறும்போது அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிற விஷயம் வந்து சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஸ்டில் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் ஃபியூ திங்ஸ் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. ஏதாவது ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா வைக்கலாம். இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் வேறு என்னெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட கடையில் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ஆட் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கூட வச்சு பேக் பண்ணி அனுப்பலாம். இவ்வளோ தான் ஷிப்பிங் பற்றி. இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.